எம்பெருமாயா உலகம் எல்லாம் பெயர் புகழும் வாங்கி சமத்துவம் வேண்டுவதற்காய் ஏற்றத்தாலும் இருந்த பூமியிலே அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே ஐயா என் ஐயா அரகர சிவசிவா மக்களை ஒன்றிணைப்பதற்கு ஒரு உலகத்தோடு ஒரு இனத்தோடு என்ற ஒற்றுமையோடு வாழ்வதற்கு ஒரு கிணற்றில் நீர் இருக்க சொன்னார், ஒற்றுமையாக வாழ சொன்னார், காது நேர வேதங்களை அறுக்க சொன்னார், மார்பக வரி கட்ட மறுத்தார், தன்மானம் தற்பெருமை அடிமணிய மறுத்தல் என்ற வேளையிலே ஐயாவோட புகழாது அழிக்க வேண்டும் கொள்ள வேண்டும் அந்த வைகுண்ட வாழ்வுரி ஐயா அவருக்கு பாலிலே விஷம் கிடந்த பாலை கொடுக்கிறார். ஏதாவது செய்ய முடியுமாங்கிற பால் விஷமா இருந்தா கூட எப்படி ஆயிரும், குணமாக மாறிவிடும். சிரித்து கொண்டு ஐயா விஷம் கலந்த பாலை அருந்த வேலை விஷமாது முடிந்துடு ஊருக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு. அது எத்தனை கிடையாதா என்பதாய் சுண்ணாம்பு மொத்தமா கொதிக்க வச்சு நீச்சி வச்சு அப்படி இருக்கும். அதுக்குள்ள ஒன்றைய தூக்கி முக்கினா எப்படி இருக்கும் அப்படியுமா எப்படி தெரியா? இப்போ உள்ள சிமெண்ட் பவுடர் இல்ல, ஒரிஜினல் சுருக்கி போட்டு நீத்தி வச்சாச்சு நினைக்க முடியாது, மொத்தமா போட்டு அவிஞ்சே செத்து போவான். ஆனா இவர் எப்படி வந்தாரு? அந்த மல்லிகை நெஞ்சு எரிச்சலே வந்துடும். ரெண்டே வந்துடும் போதும், நெஞ்சு எரிச்சலே வந்துடும். மூச்சு முடி செத்து போவான். மூச்சு காத்து அவர் தானடா சொல்ல முடியுமா? அவர் மூச்சு விட்டு மண்ணை
என்னதான் நடக்கும்? திருவாரூர் மன்னனுக்கு பயம் வருகிறது. சுத்தமான ஞானியை, யோகியை, அவதாரங்களை கண்டால் பயம் தன்னால வந்துடும். சிறை பிடித்தவன் கைகால் நடுங்குகிறது. என்ன சிவம் அறியவில்லை. வேறு வழி இல்லாமல் அழகாக ஒரு புலியை பிடித்து அந்த புலியோட பசியும் பட்டினுமாய் கிடக்க வைத்து அதன் உள்ளே அடைத்து விடலாம் என்று காவலாளிகளை அழைத்து புலியை பிடித்து வருமாறு அழைப்புகிறார். எந்த திசைக்கு போனாலும் புலி கிடைக்கிறார். வேற வழியே கிடையாது. ஐயாட்டே போய் கேட்டோம்னா ஐயாட்டே வந்து கேட்கிறான். மண்டின்னு கேட்கலாம். அந்த திசையில போய் கிடக்க பிடிக்கிறார். அவரை கொள்றதுக்கு அவர்கிட்டே கேட்டு போறாங்க. அப்படியா அப்பவும் வழி சொன்னாரு மாதிரி இருக்கிற இடத்த சொன்னாரு. அதுதான் ஐயா. பரமசிவன் கழுத்துல பாம்பு போட்டிருக்காங்க. முடிஞ்சா கொத்திப்பாருன்னு தான் போட்டிருக்கான். அதே மாதிரி ஐயா சொல்றாரு, நானே வழிகாட்டு தம்பி பிடிச்சிட்டு வா, முடிஞ்சா கொண்டு பாரு, நானே உன்னை கும்பிட்றப்போ சொல்லி அனுப்புகிறார். ஐயா அனுபவிக்க போல அந்த புலியானது பிடித்து கூண்டில் அடைத்து அந்த நாள் பசி மத்தியமாக போட்டு ஐயா அவரை கொண்டு போய் அந்த புலி கூண்டுல போய் அடைக்கிறான். சும்மா நிஜமா புலி ஐயாவோட மடி மேல வந்து வளர்த்த நல்ல புகழ் போல ஆள்வதற்கும் சட்டம் ஏற்றுவதற்கும் தர்மபுரி அமைப்பதற்கும் தர்ம உலகை ஆள்வதற்கும் நீர் உடனே சிறந்தவர் என்று திருவிழாங்கர் வந்தன் கையெடுத்து வணங்க வேலை. ஐயா அரவராக சிவசிவ சிவசிவா ஐயா வைகுண்டராக என்ன உலகையாட வேண்டும். சீவாய்மார்களை நாம் பணிவுடை செய்வதற்காக வலதுபுறம் அமர்த்த வேண்டும். அகிலத்தில் ஆடு மாடு கோழிகளை பலியிட்டு படையலிட்டு வழிபாட்டு முறைகளை மாற்ற வேண்டும். தர்ம யுத்தமாய் தர்ம யுகமாய் இதை மாற்ற வேண்டும் என்று என் ஐயா சாமி தப்பும்படியேறி அப்ப சிவன் மனம் கொடுத்தால்தான் என்ன செய்ய முடியும், கட்டுப்பாடு கூட கொண்டு வர முடியும். அவைகள உலகம் எல்லாம் மொத்த கட்டுப்பாடு அவங்க கண்ட்ரோல் தான். ஏவன் சிவாய் மாறுகிறான பஞ்சதேவர்கள். பஞ்சதேவர்கள்னா நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்னு சொல்லலாம். அப்பு பிரிவு வாயு தேவு ஆகாயம் அப்படின்னு சொல்லலாம்.
இதுவும் தமிழ் தான், அதுவும் தமிழ் தான். பஞ்சபூதங்கள் தான் பஞ்சதேவர்கள். அந்த பஞ்சதேவர்களை நாம் பாதுகாவலர்களாக காவக்காரர்களாக அமர்த்த வேண்டும். வேண்டும் வேண்டும் ஆடமாடு பலி கொடுக்கும் பூஜை முறைகளை ஒழிக்க வேண்டும். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்படியானால் ஐயா வைகுண்டர் சிவனாருடைய இடமாடு ஐயாவும் சிவன ஆண்டவனும் கருடராசன் சிவனராசன் குட்டி வீரன் தேர்த்தவன் தேர்க்குடையோனை எனக்கு வலது புறத்தில் பணிவிடைக்காக நான் சொல்லும் ஏவல்களை சொல்லும். ஏவல்னா என்னது? ஏவி விடுறது. நீங்க ஏவல்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏவனா எனக்கு ஏவல் வச்சுட்டான், செய்வினை வச்சுட்டான், சூரிய வச்சுட்டான். அது அதர்மத்தின் பாடு. இது இறைவன் சொல்லும் செயல்களை செய்பவர்களுக்கும் ஏவல் சிவாய்மார்கள் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எனக்கு காவக்காரராய் வலதுபுறம் பணிபுரிய நான் சொல்லும் வேலை செய்வதற்கு நான் இட்டவட்டனை நிறைவேற்றுவதற்கு வலதுபுறத்தில் அமர வைக்க வேண்டும். அதனாலே ஐயா ஆசாரம் பண்ணும் பல திருத்த தேவர்களும் பட்டையும் தூபமும் உலகார் என்று உண்மை ஏட்டில் எழுதி வச்சிருக்க. அப்படியானால் இது உங்களுக்கு சரியா வருமா? உலகம் தர்மம் பெற வேண்டுமானால் நான் தியாகம் தவம் செய்ய வேண்டும். நான் தவத்தில் இருந்தானால் பத்திரகாளியாகப்பட்டவனின் பாதத்தில் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். பாத சிறையிலே இருக்கிறார். நான் தமக்கோணத்தில் இருந்து பாத சிறையில் இருப்பனால் இவர்களை கட்டுப்படுத்துவது யார்? யுகத்தை தர்ம யுகமாய் மாற்றுவது யார்? அப்படியானால் எனக்கு நீங்க வரம் நன்றே ஆக வேண்டும்.
இந்த கருடராசன் சிமலராசன் குட்டி வீரன் தேர்ந்தவன் தேர்முடையோனை எனக்கு அழகாக காமக்காரனா நீங்க தர வேணும் என்று கேட்கிறார். அப்படின்னா நான் ஒரு பாடம் உனக்கு சொல்லணும் இல்லையா? சிவபெருமான் ஆதி சிவபெருமான் வைகுண்ட ராஜன் இடமதிலே சொல்லுகிறார். எங்கே வருகிறார் பாரு, திருச்செந்தூர் பதியேடி கந்தசாமி ஆண்டவனுக்கு மாசி மாசம் 8ஆம் திருவிழா நடப்பதற்கு மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து முருகப்பெருமானுக்கு பட்டுடுத்து பணிவிடுத்தி அலங்கார அபிஷேகங்கள் செய்து மாலை மஞ்சள் எல்லாம் சூட்டி நிவேதனம் முடித்து ஆண்டவன் முருகப்பெருமான் கந்தசாமிக்கு தேர் இழுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏவரி சிவாய்மார்களாக இருக்கிறார்களே இவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இந்த தேரை எடுத்து நகர்த்த முடியும். ஆமா, இவர்கள் பத்திரகாளிக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நிற்பாப்ல, வேற யாரும் என்ன செய்ய மாட்டாப்ல, ஏற்றுக்கிட்டே மாட்டாப்ல. பத்திரகாளி பாலகர் அல்லவா, அந்த அம்மையை தவிர வேற யாரையும் அடிமணிவர் போதும் இல்லை. மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பேரானதை இழுப்பதற்கு இருக்கிறார்கள். ஈஸ்வர சிவபெருமான் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆணைத்தோடு நினைக்கிறார்கள் ஆடு மாடு கோழிகள் எல்லாம் பணி கொடுத்து படையிலிட்டு உறவார உண்டு வந்தோமே அந்த சக்திகள் எல்லாம் வீராய் போய்விட்டதோ பாராய் போய்விட்டதோ அதனால்தான் தேர் நகரவில்லை என்று மறுபடியும் ஆடு மாடு கோழிகளை பணி கொடுத்து மறுபடியும் படையிலிட்டு
மறுபடியும் தேரபிடித்து எழுக்கும் வேளையில் அந்த ஈசனோட என்ன செய்தாலும் தேர் நகராமல் இருக்கிறது என்ன செய்ய ஏது செய்வது அறியாமல் அந்த சான்றோர்கள் மக்கள் எல்லாம் 7 பேருடைய 20 ரூபாய் 500 மட்டுமே வாழ்ந்தார் இல்லையா 500 ஒன்று கூடி கருடராசன் சுமலராசன் வெட்டி வீரன் தோற்பவன் தோற்குடைய அந்த பத்திரமே காலியே இருவரை இந்த பத்திரமகாலி பிள்ளைகளாக இருந்தவர்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தர்மயுகம் ஆள்வதற்கு சட்டம் போடுவதற்கும் சட்டம் இயக்குவதற்கும் ஒரு குடையின் கீழ் உலகை ஆள்வதற்கும் தகுதி உடையவரும் உலக ஆள்பவரும் மக்களை காப்பவரும் சமநிலை கொண்டவரும் சமத்துவம் கொண்டவரும் சனாதனம் கொண்டவரும் உலகை ஆள்பவருமாக ஒரு குடையில் ஆள்பவராக யார் இருக்கிறார் அந்த மாதிரி உண்ட ஆள்வதற்கும் அரசாட்சி புரிவதற்கும் சட்டம் ஏற்றுவதற்கும் கடவுள் என்று அனைத்து உருவங்களிலும் ஒருவராக நிலை பெற்று நிற்பதற்கும் தகுதியுடையவனும் ஆளும் தன்மை உடையவனும் ஆண்டவனாக இருப்பவன் ஐயா வைகுண்டர் ஒருவர் தான். அதனால் இனிமேல் ஏவல் சிவாய்மார்களே எனக்கு ஏவல் வேலை செய்ததை விடுத்து ஐயா வைகுண்டருக்கு ஏவல் சிவாய்மார்களாக காவக்காரராக அகிலத்திலே ஐயா சொல்லும் வேலைகளை செய்வதற்கு ஐயா அவருடைய வலது பக்கத்திலே நீங்கள் அப்போ அமர வேண்டும். உங்களுக்கு மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சோதியேற்று பால் வைத்து பணிவிடை செய்து வழிபடுவார்கள். அந்த வேளையிலே உங்களுக்கு உருவங்களோ உங்களுக்கு சுரூபங்களோ இல்லாமல் விளக்கு ஏற்றி பால் வைத்து வழிபடுவார்கள் என்று பத்திரகாளி அம்மை சொன்ன வேலை